நெக்ஸ்ட் டைம் யூடியூப் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் எம்எஸ் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். நான் சிவகாசியிலேருந்து வரேன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரு வக்ர நிவர்த்தி 2026க்கான பலன்கள், ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். முதல்ல இந்த குரு வக்ர நிவர்த்தி எப்படின்னா, மிதுனத்தில் வக்ரத்தில் இருக்கிற குரு பகவான் மார்ச் 11 அதே இதில் நேரடியாக பயணித்து குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதில் பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். அதில் மெயினான சில ராசிகளுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பண வரவையும் அதாவது அவங்களுடைய தொழிலையும் வேலையிலையும் ஒரு பெரிய மாற்றத்தையும் கொண்டு வந்து போகிறாரு. அப்புறம் ரொம்ப ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா படிப்புலேயும் சரி, திருமண வாழ்க்கையிலையும் ரொம்ப அடி வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறேங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த குரு வக்ர நிவர்த்தி அந்த கவலையை நிவர்த்தி பண்ணுறாரு. ஏன்னா திருமணத்திற்கு காரகத்துவமான நம்ம குரு பகவானை சொல்லுவோம். அப்படி உள்ள குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அப்படின்னா இது வரைக்கும் என்னென்ன ராசிகளுக்கெல்லாம் நம்மளுக்கு திருமணம் தடையாக இருந்துச்சு, திருமணம் நடக்கலை, ஏதாவது ஒரு வகையில் திருமணம் முடிவு பண்ணுறது மாதிரி சடனாக இருக்கும். சில பேர்த்துக்கெலாம் நிச்சயம் வரைக்கும் வந்திருக்கும், பார்க்குற மாதிரி வந்திருக்கும். என்ன திடீர்னு என்ன ரீசன்னே தெரியல, திடீர்னு இப்படி ஆயிடுச்சு, நம்மளை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, எதுக்கு மேரேஜ் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ரொம்ப ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு வருத்தத்தில் இருப்பாங்க நிறைய ராசிக்காரங்களாம். அப்படி உள்ளவங்களுக்கு இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி காலம் உனக்கு அருமையான வாழ்க்கையை நான் தேடித்தரதுக்கு உண்டான பாதையை இப்போ நான் கொடுக்க போகிறேன், இது உள்ள கஷ்டம் எல்லாத்தையும் மறந்துட்டு இப்படி இந்த பாதையை நோக்கி போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழியை தான் இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி உங்களுக்கு கொடுக்க போகுது. சரிங்களா? இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பொதுவாக பலன்கள் இப்போ 12 ராசிகளுக்கும் அடுத்தடுத்து பார்ப்போம். பொதுவாகவே இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி எப்படிலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தை நல்லபடியாக கொண்டு வரப்போகுது, நிதி நிலைமை, பதவி உயர்வு, இந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்களில் ஒரு எழுச்சியையும் மாற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்க போகிறாரு. ஏன்னா குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவோம். அந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான இருக்குன்னு சொல்லி வரிசையாக ஒவ்வொரு ராசிக்கும் 12 ராசிக்கும் பார்ப்போம். தொடர்ச்சியாக வீடியோவை பார்த்துக்கிட்டே வாங்க. கன்னிராசி, அதாவது நம்மளுக்கு கலை, கவிதை, என்ன சொல்கிறேன்னா இதுலேயே ரொம்ப ஆழ்ந்த ஒரு காதல், இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் ரொம்ப ஆழ்ந்து போனால்தான் நீங்கள். ஏன்னா எப்போவுமே எதையுமே ஒரு கலைநயத்தோடு பார்க்கறதுனாலும் சரி, எதுவுமே சரி, ஒரு டீ நார்மலாக குடிக்கிறதுனாலுமேவும் அப்படி ருசித்து குடிக்கக்கூடிய ஆள் தான் நீங்கள். என்ன விஷயம்னாலும் எதுனாலும் இருக்கட்டுமே, ஒரு நார்மலாக ட்ராவல் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம யாருனே தெரியாத ஒரு சிறு குழந்தைகள் விடும்போது அதை உட்காந்து ரசிச்சுக்கிருப்பீங்க. உங்களுக்கு என்ன ஏஜ்னாலும் இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், உங்களுக்கு மனதில் சிறு சுணக்கமோ யாரையாவது பார்த்துச்சே அப்படிங்கிறதுக்கான ஒரு எண்ணமே உங்களுக்கு வராது. ஏன்னா ஒவ்வொன்றையும் கலைத்திறனோட கவிதையோடு நீங்கள் ரசிப்பீங்க. உங்களுக்கு காதல்னா அவ்வளோ பிடிக்கும். இந்த காலகட்டம் உங்களுக்கு காதலுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு படிப்புலேயே இன்ட்ரெஸ்டே இல்லாதவங்க படிப்பை ஒவ்வொன்றும் ரசித்து படிக்க போகிறாங்க. நல்லபடியாக எக்ஸாம் எழுத போகிறாங்க. இந்த காலகட்டம் அவங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு எனர்ஜியை கொண்டு வந்து கொடுக்க போகிறாரு குரு பகவான். இந்தாப்பா நீ ஏன்பா வெக்ஸாகி போயிருக்க, இந்தா உனக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மனநிலையை நான் கொண்டு வந்து கொடுக்கேன், இந்த இதை நீ அடித்து தூள் கலப்புங்க மாதிரி உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க போகிறாரு. ஸோ உங்களுக்கு செம்மையான காலகட்டமாக அந்த காலகட்டம் இருக்க போகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பிரச்சனையை கண்டு உங்களால் முடியாது ஓடி ஒளிஞ்சிருக்கீங்க. யாராவது ஒருத்தர் பின்னாடி போய் நிற்பீங்க. ஏன்னா ஒரு பிரச்சனையை என்னால் சமாளிக்க முடியல, நீ சமாளிச்சு கூடன்னு யார்ட்டையாவது சொல்லியிருப்பீங்க. இல்லை எனக்கு இந்த பிரச்சனை வேணாம், நான் என்ன அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, நான் ஒதுங்கி ஒளிஞ்சுக்கிறேன்னு சொல்கிற மாதிரியான நிறைய சுச்சுவேஷன் இருந்திருக்கும். இந்த காலகட்டம் குரு பகவான் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு தைரியத்தை கொடுத்து இந்தாப்பாவா நீ முன்னாடி நின்று நீயே உன் பிரச்சனையை சரி பண்ணுன்னு சொல்லி சொல்கிறாரு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவர் 2, 4, 6 பார்க்குறாரு. முக்கியமான ஸ்தானமாக நோய், எதிரி, கடன் உங்களுக்கு அகலப்போகுது. நோய் என்ன நோயினால் இருக்கட்டுமே அதற்கு உண்டான தீர்வு கொடுக்க போகிறாரு. கடன் என்னால் அடைக்கவே முடியலப்பா, நான் என்ன பண்ணனே எனக்கு தெரியலன்னு சொல்கிறவங்க எல்லாத்துக்கும் கடனை அடைக்கிறதுக்கு உண்டான வழியை கொடுக்க போகிறாரு. எதிரிகளும் நண்பர்களாக மாறுவார்கள் இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி காலம். குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக இருக்குது. உங்களுக்கு அனைத்துமே இதற்கு முன்னாடி பட்ட கஷ்டத்துக்கும் இதற்கு முன்னாடி பட்ட ஒரு மன சஞ்சலங்கள், நிம்மதி இல்லாமல், வீட்டுக்கு போனாலே நிம்மதி இல்லாமல் இருக்குது, நான் என்னதான் ஒரு வாழ்க்கையை நிம்மதியாக வாழணும்னு நினச்சாலும் அந்த வீட்டுக்குள்ளே போகணுன்னே அந்த சூழ்நிலை வேறு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஏதாவது ஒரு சண்டை சச்சரவும் உங்களுக்கு மனைவி மூலமாக சந்தோஷமும் ஆதாயமும் கிடைக்க போகுது. கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமையும் குழந்தைகளுக்குள்ள ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்க போகிறாரு குரு பகவான் வக்ர நிவர்த்தி காலம்.
உங்களுக்கு சுகஸ்தானத்துலேயும் இருக்கார். அந்த சுகஸ்தானத்தில் இருக்கும்போது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா வகையான சுகத்தையும் அள்ளி கொடுக்க போகிறாரு. இதற்கு முன்பு நீங்கள் பட்ட எல்லாத்துக்குமே பலனா இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி இருக்க போகிறாரு. ஏன்னா சில நெகட்டிவிட்டி இருந்தாலுமே உங்களுக்கு இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஒரே பாசிட்டிவ் தான். தாயார் மூலமாக சொத்து வரப்போகுது, தாயார் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஆதாயம் இருக்க போகுது. தாயாருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததெல்லாம் தாயார் உடல்நிலை சரியாகி அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு எந்திரிச்சு வரதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. வீட்டில் சுபகாரியம் நடக்க போகுது. தொழில் செஞ்சுக்கிருக்கீங்க, இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிருக்கீங்க, தொழில் செய்கிறவங்களுக்கு எனக்கு இந்த தொழில் பிடிக்கல, நான் வேறு தொழில் பண்ண போகிறேன், இல்லை வேலை பார்க்குறவங்களுக்கு வேறு இடத்துல போகணுன்னாலும் இடமாற்றத்துக்கு உண்டான அமைப்பு உங்களுக்கு அருமையாக இருக்குது. அந்த இடமாற்றம் உங்களுக்கு பதவி உயர்வையும் ஒரு நல்ல பேரையும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க போகுது. நீ அப்பா சூப்பராக உன்னோட வேலையெல்லாம் கச்சிதமாக செம்மையாக நீ பண்ணுவே, தொழிலாக இருக்கட்டுமே, உன்னை நம்பி இந்த இடத்துல தொழில் பண்ணலாமே, உன்னோட நம்பி தொழிலை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமேன்னு சொல்லி உங்களே அறியாமையேவும் நீங்கள் நிறையா பண்ணியிருப்பீங்க. அவங்க எல்லாரும் இப்போ வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க, எப்பா சூப்பர்ப்பா, நீ செம்மையான ஒரு பர்சன்ப்பா, தொழில் நல்லா பண்ணுறப்பா, வேலை செம்மையாக, உன்னை நம்பி இந்த வேலையை கொடுக்கலாம்ப்பான்னு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு எல்லாத்துக்கும் வரும். ஸோ எல்லா வகையிலையுமே உங்களுக்கு ஒரு சூப்பரான காலமாக குரு பகவான் வக்ர நிவர்த்தி காலம் இருக்க போகுது. சரி, நீங்கள் என்ன மாதிரியான வழிபாடு பண்ணணும்னு நான் சொன்னால் பைரவர் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு கடவுளின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கிடைக்கும். இப்போ நம்ம முழுசாக இந்த வீடியோவை பற்றி ஃபுல்லாக பார்த்தாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான பொது பலன்கள் தான். ஏன்னா நிறைய பேர் கீழே கமெண்ட்ல வந்து கேட்குறதுலாம், ஏன் எங்கள் ராசிக்கு நீங்கள் இப்படி சொல்கிறீங்களா, ஆனால் இது நடந்திருக்கு, ஆனால் இது நடக்கலை, இது எங்களுக்கு இப்படி நீங்கள் சொல்கிறது ஓகே தான், ஆனால் எங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு, நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கிறீங்களா. உங்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, இது பொது பலன்கள் மட்டுமே. தனிப்பட்ட முறையில் நீங்கள் பலன் கேட்கணும் அப்படின்னா கீழோட டீட்டெயில்ஸை பார்த்துட்டு அதன் மூலமாக நீங்கள் கேட்டுக்கோங்க. ஃபுல் வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். ஏன்னா இது பொதுவாக நம்ம சொல்கிறதுனால பொது பலன்களாக தான் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் வேணும், அதை பற்றின முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே உள்ள டீட்டெயில்ஸில் கான்டாக்ட் நம்பர் இருக்கும், நீங்கள் தொடர்பு கொண்டு டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க.